இருந்ததுதானடா ஜாதி. ஆனா என் முன்னோர் செய்த தொழிலெல்லாம் விட்டுவிட்டு நான் என் முன்னோர் விஞ்ஞானி, அதனால் நானும் ஒரு விஞ்ஞானி, ஒரு அஞ்ஞானி சொல்லக்கூடாது. என் முன்னோர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள், காவல் செய்கின்றவர்கள், அதனால் நானும் அந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று ஒரு திருடன் சொல்லக்கூடாது. நீ முன்னோர்கள் எல்லாம் என் சொத்துக்களை, அவர்களின் சொத்துக்களை போல அவர்கள் சாதிக்கும் எனக்கு உரிமை உண்டு நீ சொல்லாதரா. முன்னோர்கள்லாம் யார் முன்னோர்கள் ஒரு கேள்வியை கவிக்க வைக்கிறார். யார் முன்னோர்கள் கேட்டு வைக்கிறார். சொல்றாரு, இந்த உலகத்தில் முதலில் தோன்றிய மனிதன் இருக்கிறானே அவன் தான் உனக்கு முன்னோர். அப்படி பார்த்தா நீங்க எல்லோருமே தாழ்ந்த சாதிக்காரர்கள் தான் சொல்றாரு. ஏன்னா இந்த உலகம் தோன்றிய பொழுது இருந்தது 4 தான் தமிழ் சொல்லுகிறா. 1 குறவன், 2வது இடையன், 3வது பள்ளன், 4வது செம்படவன். இந்த 4 தாழ்ந்த குலம் நீ சொல்றியே, இந்த 4 பேர் தாண்டா உனக்கு முன்னோரு. அதையும் தமிழ் தாண்டா சொல்லுது. வேட்டையாடி பிழைத்துக் கொண்டிருந்தான், அவன் தான் முதல் மனுஷன். அவன் மலையில வாழ்ந்தான், வாழ்ந்த இடத்துக்கு பேர் குறிஞ்சி, அதனால அவன் குறவன் தமிழ் சொல்லுகிறா. நீ தாழ்ந்த சாதிக்காரன். அதற்கப்புறம் அவன் ஆடு மாடை மேய்ச்சு அதை ஒரு தொழிலா வச்சிருந்து வாழ்ந்தான். அவன் யாருன்னா குறிஞ்சி, மலையில வாழ்ந்த குறவனுக்கும் பள்ளத்துல வந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்தவனுக்கும் இடையில வந்தவன்டா. அதனால தமிழ் அவனை இடையன்னு சொல்லுகிறா. அவன் தாழ்ந்த சாதிடா, நீ தாழ்ந்த சாதிதான்டா. சமவெளியான நிலத்துக்கு வந்து பள்ளத்துல விவசாயம் பண்ணி பொழைச்சவன வந்து தமிழ் பள்ளன்னு சொல்லுது. அவன் தாழ்ந்த சாதிடா, உன் முன்னோர் தாழ்ந்த சாதி, நீயும் தாழ்ந்த சாதியடா. கடல் சார்ந்து ஒட்டி வாழ்ந்தவன் பூரா மீன் பிடித்து உப்பு காய்ச்சி வாழ்ந்தான், அவனை செம்படவன் தாழ்ந்த சாதின்னு சொன்னான். நீயும் தாழ்ந்த சாதியே, முன்னோர்கள் எல்லோரும் தாழ்ந்த சாதியே. இப்படித்தான் இந்த மனித இன வரலாறு இருந்ததுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, விவசாயம் பெருகி நாடு நகர் ஆட்சி முறை வந்த பிறகு அவன் தொழில் மாறி தன்னை உயர்ந்த சாதின்னு சொல்லிக்கிறான். இன்னைக்கு உயர்ந்த சாதின்னு சொல்றவன் எல்லோருமே தாழ்ந்த சாதின்னு தமிழ் சொல்லுகிறாங்க.